நிசப்த மொழிகள் பாகம் 3 அத்தியாயம் 5. ஒருவரை ஒருவர் கண்டதும் திகைத்த அருளும் வானதியும் ஒரே சமயத்தில் கேட்டனர். நீங்க இங்க? நீங்கள் இவிட? அதற்குள் அங்கு வந்த சகுந்தலாவும் குந்தவையும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு, உங்க 2 பேருக்கும் முன்னமே அறிமுகம் இருக்கா என்றவர். என் புள்ள அருள்மொழிவர்மன்மா, அவளுக்கு அறிமுகப்படுத்தினார். வானதி, என் கூட இருந்து கவனிச்சுக்க வந்திருக்கோம் ஹோம் நர்ஸ் அருள், அப்பா ஏற்பாடு பண்ணியிருக்காரு என்றதும் அவன் அதிர்ச்சியுடன், ஹோம் நர்ஸா என்று அவளை ஆராய்ச்சியாய் பார்க்க தலையை தாழ்த்தி கொண்டவள், எந்தா என்ன கண்டா நர்ஸ் போல இல்லை என்றாள். அவளுக்கு பதில் சொல்லாமல் அன்னையின் கையை பிடித்து வேகமாய் அடுக்கலைக்கு அழைத்து செல்ல நடந்ததை யோசனையாய் பார்த்து கொண்டிருந்த குந்தவை அவர்கள் பின்னில் சென்றாள். குரலை தலைத்து கொண்டவன், அம்மா, உங்களுக்கு ஹோம் நர்ஸ் வச்சு பார்த்துக்கிற அளவுக்கு அப்படி என்ன உடம்புக்கு முடியல? அப்பா இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாரே. உங்களுக்கு என்னதான் ஆச்சு? இப்படி முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கீங்க, அதுவும் வயசு பையன் இருக்கிற வீட்டில். யாரு நீ? சுத்த ரசனை இல்லாத பையன் நான். நீ இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை வீட்டில் பார்த்தா எல்லா பசங்களும் சந்தோஷப்பட தான் செய்வாங்க. நீ தான் இவ்வளோ கேள்வி கேட்குற. உனக்கெல்லாம் கடவுள் கொஞ்சம் கூட ரசனையை கொடுக்கவே இல்லையே. இயல்பா இந்த வயசில் வர வேண்டிய உணர்ச்சிகளே இல்லாமல் இருக்க. குந்தவை கேலி செய்ய அருள் முறைத்தான். நீ சும்மா இருடி, அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு. அந்த பொண்ணு இங்கே இருக்கிறதுனால உனக்கு என்னப்பா பிரச்சனை? எல்லாரும் கிளம்பி போயிட்டா அம்மா வீட்டில் தனியாகவே இருக்கேன். நேற்று கோயிலில் மயங்கி விழுந்தது போல இங்கே யாரும் இல்லாதப்ப மயங்கி வச்சா. அதான் அப்பா இந்த ஏற்பாடை பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த பொண்ணு தான் நேற்று என்னை காப்பாற்றின தேவதை. அதுக்காக அந்த பொண்ணை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. ஏதாச்சும் வில்லங்கம் பிடிச்ச பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணுறது? சேச்சே, அப்படியெல்லாம் ஏதும் இருக்காதுடா. அந்த பொண்ணு முகத்தை பார்த்தியா? பால் போல களங்கமே இல்லாம எவ்வளோ வெள்ளையா இருக்கு. முகத்தை பார்த்தா நமக்கு தெரியாதா? வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கப்பா என்றார் சகுந்தலா. அவர் சொன்னதை கேட்டு அருளோடு குந்தவையும் விழித்தாள். என்னடா இது புது பொருளியா இருக்கு? குந்தவை அன்னை சொன்னதை கேட்டு திகைத்து நிற்க அருள் கேட்டான். என்னம்மா நீங்க சின்ன குழந்தை போல சொல்றீங்க? எந்த காலத்துல இருக்கீங்க? இந்த காலத்தில் உறவா இருக்கிறவங்களே நம்ப முடியல. யாரோ என்னவோ எதுக்கு வீட்டில் செத்துக்கிறீங்க? அட போடா, விட்டா நீ என்னையே நம்ப மாட்டேன்னு சொல்லுவ. உன் அப்பா கூட சேர்ந்து மனுஷங்க மேலே உள்ள நம்பிக்கையே போயிடுச்சா? அந்த பொண்ணு இங்கே இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? அது பாட்டுக்கு இருக்க போது. அழகான பொண்ணு வீட்டில் இருக்கே, நம்ம மனசு தடுமாறுமேனு யோசிக்கிறியா? உனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லையா என்று கேட்க, மா நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன கேட்குறீங்க? என்னமோ பண்ணுங்க என்றவன் கடுப்புடன் வெளியே செல்ல அங்கே நின்று கொண்டிருந்த வானதியை முறைத்து கொண்டே தனது அறைக்கு சென்று விட்டான். இவன் என்ன இப்படி சிரித்துக்கிறான்? அப்பாக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. மகளிடம் சொல்லிக்கொண்டே, அந்த பொண்ணு ஏதாச்சும் நினைச்சுக்க போது, நீ அவகிட்ட போ, அப்பாவை அப்படியே சாப்பிட வர சொல்லு என்றார். சரிம்மா என்று வெளியே வந்த குந்தவை வானதியிடம், உங்க 2 பேருக்கும் முன்னமே அறிமுகம் இருக்கும் போல இருக்கே, எங்க பாத்தீங்க என்றாள். அது இந்தலே பஸ்ஸில் அவள் சொல்லவும், ஹோ, நீ சொன்ன அந்த ஒருத்தன் இவன் தானா? அது சரிதான். இவன் தான் காரியம் மட்டும்தான் பார்ப்பான். பக்கத்து வீட்டில் கொலையே நடந்தாலும் நான் எதுவும் பார்க்கலன்னு கண்ணை மூடி உட்காந்துப்பான். ஆனாலும் என் அண்ணன் பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப நல்லவன். ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். கிண்டலாய் தொடங்கி பெருமையாய் அவள் முடிக்க, அதான் எனக்கு தெரியுமே என்பது போல் அமைதியாய் சிரித்தாள் வானதி. சரி, அப்பாவை சாப்பிட அழைச்சிட்டு வந்துடுறேன் என்றவள் தந்தையின் அறைக்கு செல்ல இவளும் தங்கள் அறைக்குள் சென்று அமர்ந்து கொண்டாள். குந்தவை அவளை சாப்பிட அழைக்க, இல்ல, ஃபர்ஸ்ட் அவர் கழிக்கிட்டே, நான் பின்னே கழிஞ்சோலாம் என்றதும் அவள் தயக்கத்தை புரிந்து கொண்டு வற்புறுத்தாமல் சென்றாள். சுந்தரம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அருளும் வர உர்ரென்று அமர்ந்தவனை நோக்கி புன்னகைத்துக் கொண்டே பரிமாறினார் சகுந்தலா. அந்த பொண்ணு எங்க? சுந்தரம் கேட்க, என்னங்க பொண்ணு பண்ணுன்னுட்டு வானதின்னு எவ்வளோ அழகா பேர் வச்சிருக்காங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்க என்றார் சகுந்தலா. அதெல்லாம் நீயே கூப்பிட்டுக்கோ. அந்த பொண்ணு இங்கே வேலைக்கு தான் வந்திருக்கு, அதை மறந்துடாத அவர் சொல்லவும் சகுந்தலாவின் முகம் சுருங்கியது. ஜெயந்தி டாக்டர் வர வரைக்கும் இருக்கட்டும், அப்புறம் பகலில் மட்டும் வர சொல்லிட்டு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுறலாம்.
சப்பாத்தியை குருமாவில் வலித்து நக்கிக் கொண்டே சொன்னவர் சாப்பிட்டு எழுந்தார். இந்த மனுஷனை திருத்தவே முடியாது என்ற அன்னையை நோக்கிய அருள், என்னமோமா இதெல்லாம் எனக்கு சரியா தோணல. அந்த பொண்ணு பகல்ல உங்களை பார்த்துக்க இருந்தாலும் ஈவினிங் ஏதாச்சும் ஹாஸ்டல் பார்த்து தங்க வைக்க வேண்டியதானே, வீட்டில் எதுக்கு தங்கணும் என்றான் அருள். உனக்கு என்னடா, என்னமோ அவளை உன் மடியில சுமந்துட்டு இருக்காப்புல, சலிச்சுக்கிற? அவர் எரிச்சலுடன் கேட்கவும் வாயை மூடிக்கொண்டவன் சாப்பிட்டு எழுந்தான். அவர்கள் சென்றதும் பெண்கள் மூவரும் சாப்பிட அமர வானதியின் முகம் வாடியிருந்தது. யோசனையுடன் அமர்ந்திருந்தவளை கண்ட சகுந்தலா, என்ன வானதி, என்ன யோசிக்கிற, சாப்பிடுமா என்றார். என்றவளிடம் குந்தவை, ஏன் வானதி, எங்க அம்மா சமையல் பிடிக்கலையா, சாப்பிடாம வச்சிருக்க? குந்தவை கேட்க, அச்சோ அங்கென்ன ஒண்ணுமில்லா, சப்பாத்தி நல்ல டேஸ்ட் ஆயிட்டு என்றவள் சாப்பிடத் தொடங்க அவர்களும் சாப்பிட்டனர். வானதி, என் மகன் சொன்னதை கேட்டு உன் மனசுல ஏதோ வருத்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் சொன்னதை நீ பெருசா எடுத்துக்காதம்மா என்ற சகுந்தலாவை கண்ணில் நீருடன் பார்த்தாள். ஐயோ ஆண்டி, அங்கென்ன ஒண்ணுமில்ல ஆண்டி, நீங்கள் 2 பேரும் என்கிட்ட காட்டுற அன்பை பார்க்கும்போது எனக்கு வீட்டு நினைவு வந்துருச்சு. ராத்திரி எங்க தங்குறதுன்னு தவிச்சு நின்ன எனக்கு இங்க வந்தப்ப சொந்த வீட்டுக்கு வந்தது போல நிம்மதியா இருக்கு. ஆனா உங்க மகன் சொல்றதும் சரிதானே, என்னை பத்தி எதுவும் தெரியாமலே உங்க வீட்டுல தங்க வச்சிங்களே, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. நாளைக்கு நான் ஹாஸ்டல் பார்த்துட்டு மாறிக்கிறேன். அட என்ன வானதி, இதுக்கு போய் கலங்கிட்டு? வயசு பொண்ணை வீட்டில் வச்சிருக்கேன். இந்த சமூகத்தில் ஒரு பொண்ணு தனியாக நின்னா எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியாதா? ஹாஸ்டல் எல்லாம் வேணாம், நீயும் எனக்கு பொண்ணு போலதான், உன் வீடு மாதிரி நினச்சிக்கோ, தயக்கம் இல்லாமல் சந்தோஷமா இரு என்றார் சகுந்தலா. அடடா, ஒரே சென்டியா இருக்கே, போதும் வானதி, முன்ன பின்ன தெரியலனா என்ன, இனி தெரிஞ்சுப்போம். உன்னை பற்றி சுருக்கமாக இப்போ சொல்லு. சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு விரிவாக உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சாப்பிட்டுக்கிட்டே சொல்லு என்றாள் குந்தவை. அவளுக்கு 10 மணி ஆனால் தூங்கிடணும், அதுக்கப்புறம் நீ எது சொன்னாலும் காதுக்குள்ள கேட்காது, சீக்கிரமா சொல்லிடு சகுந்தலா சொல்ல வானதி சிரித்தாள். ஞான் ஆக்சிடென்ட்டில் ஒரு கால் நடக்கான் பற்றாத போய சேச்சி, சுகமில்லாத அச்சன், எல்லாரையும் தாங்கி பிடிக்கண அம்மா, இதானோ என்ற குடும்பம். அவள் சொல்லி நிறுத்தவும் அதை கேட்ட இருவர் மனமும் கனத்து போனது. என்னம்மா சொல்ற, உன் அக்காவுக்கு ஆக்சிடென்ட்ல 2 காலும் நடக்க முடியாம போச்சா? சேச்சிக்கு எங்கன சம்பவிச்சது அச்சனை சகிக்கான் பற்றில்ல. அச்சனும் அட்டாக் வந்து டாக்டர் பரிசோதிச்சு இனி ஜோலிக்கு போகான் பாடில்ல. ஹார்ட்டில் ஒரு பிளாக் உண்டென்று பறிஞ்சு അച്ഛൻ്റെ വരുമാനം മാത്രം വന്നിരുന്ന വീട്ടിൽ അതും നിന്ന് നല്ല കാലം എൻ്റെ നഴ്സിംഗ് കോഴ്സ് കഴിഞ്ഞിരുന്നത്. കഴിഞ്ഞ മാസം അവിടെ ഒരു മെഡിക്കൽ ക്യാമ്പിൽ ജയന്തി ഡോക്ടറും ഉണ്ടായിരുന്നത്. അവർക്ക് എൻ്റെ കുടുംബസ്ഥിതി അറിയാം. നാട്ടിൽ ജോലിക്ക് നോക്കിയപ്പോൾ ഫ്രഷ് ആയതുകൊണ്ട് സാലറി വളരെ കുറച്ച് പറഞ്ഞ് അത് എൻ്റെ വീട്ടിൽ മറന്ന് ചെലവിന് പോലും പോരാ. അതുകൊണ്ടാ ഇവിടേക്ക് വന്നത്. ഇവിടെ നല്ല സാലറി കിട്ടുമെന്ന് പറഞ്ഞ് ഇനി ഞാനാണോ കുടുംബത്തിനെ നോക്കേണ്ടത്. அவள் சொன்னதை மௌனமாய் கேட்டிருந்த குந்தவை சகுந்தலாவின் உள்ளம் பாரமாய் உணர்ந்தது. இந்த சின்ன வயதில் இப்பெண்ணுக்கு இத்தனை பெரிய பொறுப்பா? பாவம் இவளக்கா, ஓடியாடி வாழ வேண்டிய வயதில் விபத்தில் காலை இழந்து முடங்கி போவதெல்லாம் எத்தனை கஷ்டம். பிள்ளைகளை இப்படி கண்டால் எந்த தந்தைக்கு தான் பொறுக்கும்? அதான் ஹார்ட் அட்டாக். ஹார்ட்டில் பிளாக் எடுக்கவும் பணம் நிறைய செலவாகுமே. பாவம் இவள் அம்மா எத்தனை வேதனையை சகித்திருப்பார். தன் குடும்பத்து வருமானத்திற்கு வேண்டிதான் சொந்த ஊரை உறவுகளை விட்டு வருமானத்துக்காய் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாள். பாவம். சகுந்தலா யோசித்துக் கொண்டிருக்க குந்தவையும் அதையே நினைத்திருந்தாள். இவளுக்கும் என் வயதுதானே, நான் எத்தனை சுதந்திரமாய் படிப்பு, ஃப்ரெண்ட்ஸ், குடும்பம் என்று சந்தோஷமாய் இருக்கிறேன். ஆனால் இவளுக்கு எத்தனை கஷ்டம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். கேட்கவே கஷ்டமா இருக்குமா? ஆண்டவன் இந்த வயசுல இத்தனை பொறுப்புகளை உன் மேல சுமத்தி இருக்க வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். சாப்பிட்டு முடி என்றார் சகுந்தலா. ஆமா வானதி, கடவுள் நல்லவங்களை சோதிச்சு பாப்பார், கைவிட மாட்டாரா என்றாள் குந்தவை. ஞான் வளரே நல்லவளா இருக்கும், அதான் கடவுள் கூடுதலா சோதிக்குது என்றவள் புன்னகைத்தாள். சரி சாப்பிடுங்க, பாத்திரம் தேய்ச்சிட்டு படுக்கலாம் சகுந்தலா சொல்லவும் அமைதியாய் சாப்பிடத் தொடங்கினர். சாப்பிட்டு எழுந்ததும் நான் பாத்திரம் தேய்க்கிறான்டி என்றவள் அவர் மறுத்தும் கேட்காமல் கோதாவில் இறங்க குந்தவையும் அவர்களோடு சேர்ந்து கொண்டாள். மூவருமாய் அடுக்களையை கிளீன் செய்துவிட்டு ஹாலுக்கு வரவும் அங்கே அருள் டிவியில் நியூஸ் பார்த்து கொண்டிருந்தான். அவன் கையில் இருந்த ரிமோட்டை பறித்த குந்தவை மியூசிக் சேனலை வைக்க, ஏய் நியூஸ் பார்க்குறேன்ல, ரிமோட்டை கொடு என்றான் அருள்.
நீ இவ்வளோ நேரம் பார்த்தேல, நாங்க கொஞ்ச நேரம் பார்க்குறோம். அண்ணனிடம் மல்லு கட்டி நின்ற குந்தவை வா வானதி என்று அவளையும் இழுத்து சென்று சோஃபாவில் அமர, ஆன்ட்டிக்கு மாத்திரை கொடுத்துட்டு வராம், நீ நோக்கு என்றவள் நழுவினாள். ஆன்ட்டி டேப்லெட் எவிட கேட்டவளிடம் அந்த டிரால இருக்குமா என்று ஓரமாயிருந்த மேஜையை காட்டினார் சகுந்தலா. அவருக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரைகளை டாக்டர் குறிப்பை பார்த்து எடுத்துக்கொண்டவள் தண்ணீர் பாட்டிலுடன் நீட்ட வாயில் போட்டு முழுங்கிக் கொண்டார். சரி, நீ போய் தூங்குமா, நான் கொஞ்ச நேரம் புக் படிச்சுட்டு படுக்கிறேன், இல்லைனா தூக்கம் வராது என்ற சகுந்தலா ஒரு தடிமனான புத்தகத்தை எடுத்தார். இத்தனை வலிய புக்கோ, இந்நேரத்தில் புக் படித்தால் தலைவேதனை வரும் ஆண்டி என்றாள். இது படிச்சா வராதுமா, என்னோட ஃபேவரட் கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் கதை இது. ஓ, அத்தனை இஷ்டமானோ? மனசு பாரமாக இருக்கும்போது இதை விரித்து படிக்க தொடங்கிடுவேன். கொஞ்ச நேரத்தில் என் மனசில் இருந்த சங்கடம் எல்லாம் மாறி இந்த கதையில் வர கதாபாத்திரங்களோட பயணிக்க தொடங்கிடுவேன் என்றவரை ஆச்சரியமாய் பார்த்தாள் வானதி. ஓ, நீங்கள் பறையும்போ எனக்கும் வாய்க்கான் தோணுது, பக்ஷே தமிழ் அறியலல்லோ என்றாள் அவள். நான் உனக்கு தமிழ் சொல்லித்தரேன், நீ எனக்கு மலையாளம் சொல்லித்தா என்று சிரித்தார். அவர்கள் பேசுவதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அருள், 2 பேரும் மாறி மாறி டியூஷன் எடுக்க போறாங்களாம் என்று நினைத்து கொண்டே எழுந்து செல்ல, குந்தவை மியூசிக் சேனலை பார்த்து கொண்டே கொட்டாவி விட்டுக்கொண்டு கடிகாரத்தை பார்த்தாள். ஆஹா, மணி 10 ஆயிடுச்சே என்றவள் டிவியை அணைத்துவிட்டு எழுந்து அவர்களிடம் வந்தாள். வானதி, எனக்கு தூக்கம் வருது, வா தூங்கலாம். இல்ல, நீ போய் ஒருங்கிக்கோ, நான் ஆன்ட்டி ஒருங்கான் போகும்போ வரா என்றதும் சரி என்ற குந்தவை கொட்டாவியுடன் நகர சகுந்தலா சிரித்தார். நீயும் போய் பாட வானதி, காலையிலிருந்து ரொம்ப அலைச்சல், உனக்கு அசதியா இருக்கும்ல. இல்லை ஆண்டி, நீங்கள் கூட இருக்கும்போ ஒரு சுகம். நல்ல பொண்ணுமா நீ. சரி, நானும் நாளைக்கு படிச்சுக்கிறேன், நீ போய் படு என்றவர் அவளுக்காக தனது வாசிப்பை நிறுத்திவிட்டு எழுந்தார். ஓகே, குட் நைட் ஆண்டி என்றவள் குந்தவையின் அறைக்கு செல்ல அவள் உறங்கத் தொடங்கியிருந்தாள். குழந்தை போல இதழில் ஒரு புன்னகை குடியிருக்க காலை குறுக்கி ஒரு கழித்து படுத்திருந்தாள். வானதி கீழே படுத்துக் கொள்வதாய் சொல்லியும் சம்மதிக்காமல் தன்னுடைய கட்டிலில் படுக்க சொல்லியிருந்தவள் நல்ல மனதை எண்ணியபடி அவள் முகத்தை பார்த்தவளுக்கு புன்னகை வந்தது. அவள் அப்படியே அன்னையின் சுவாபத்தை ஒத்திருப்பதாய் தோன்றியது. ஆனால் இவள் அண்ணன் ஏன் இப்படி இருக்கிறான்? தான் உண்டு, தனது வேலையுண்டு என்றிருப்பது தவறில்லை. ஆனால் மற்றவர்களுக்கு சின்ன உதவி கூட செய்ய மறுப்பது சரியில்லையே. யோசித்து கொண்டே கட்டிலின் மறுபக்கம் படுத்து கொண்டாள். காலையில் சென்னையில் வந்து இறங்கியது முதல் இப்போது இந்த வீட்டில் குந்தவையின் அருகே படுத்திருப்பது வரை ஒவ்வொரு காட்சியாய் மனதில் வந்து போக வீட்டு நினைவும் கலந்து கொண்டது. கண்ணை மூடிக்கொண்டவளை அதுவரை உணர்ந்திராத அசதி வந்து பிடித்து கொள்ள பாதுகாப்பான அன்பான இடத்தில் தஞ்சம் கொண்டது மனதுக்கு நிம்மதியை தர சுகமாய் நித்திரைக்கு சென்றாள். அத்தியாயம் 6. குந்தவை செட் பண்ணி வைத்திருந்த அலாரம் காலை 5 மணியானதும் அலறத் தொடங்கியது. அந்த நேரத்தில் எழுந்து படிப்பது அவளது வழக்கமாதலால் அதன் ஓசையில் கண்ணை திறந்தாள் குந்தவை. அவளது கண்கள் எதிரில் நின்ற வானதியை கண்டதும் விரிந்தன. அந்த நேரத்திலேயே குளித்து ஈர ஜடை போட்டு கேரள ஸ்டைல் சேலை உடுத்தி புது மலராய் நின்று கொண்டிருந்தாள். எழுந்தமர்ந்த குந்தவை கண்ணை கசக்கிக் கொண்டாள். வானதி, என்ன இந்த நேரத்தில் எங்க கிளம்பிட்ட? அவளை நோக்கி புன்னகைத்தவள், டுடே மை பர்த்டே, அடுத்துள்ள அம்பலத்தில் போயிட்டு வரான் அம்மா பறஞ்சு. என்னது பர்த்டேவா? சொல்லவே இல்லை. ஓகே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அவள் வாழ்த்த புன்னகைத்தவள் தேங்க்ஸ் குந்தவை என்றாள். இந்த காஸ்டியூம்ல நீ ரொம்ப அழகா இருக்க. அதையோ கேட்டவள் மறுபடியும் தன்னை கண்ணாடியில் பார்த்துவிட்டு எப்பனும் போல தன்ன என்று விட்டு, இந்த எந்த ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே, அதான் பகவதிய தொழுதுட்டு வராம் என்று கூற, வானதி கோவிலுக்கு போறது நல்ல விஷயம்தான், ஆனா இந்த நேரத்துல கோவில் திறந்திருப்பாங்களா என்றதும் முழித்தாள். திறக்கில்ல, எங்கட நாட்டிலேக்க 5 மணிக்கு திறக்கமல்லோ என்றதும் சிரித்து கொண்டு எழுந்த குந்தவை, எந்த கேரளத்து பைங்கிலியே, அது கேரளம், இது தமிழ்நாடு, கொஞ்சம் லேட்டா தான் திறப்பாங்க, 6 மணிக்கு போனா போதும் என்றதும், ஓ ஓகே ஓகே, ஆண்டி எப்ப எழுவாங்க என்றாள். அம்மா எழுந்துக்கிற நேரம்தான், போய் பாரு என்றதும் என்றவள் கதவை திறந்து ஹாலுக்கு செல்ல
அடுக்களையில் லைட் எரிந்து கொண்டிருந்தது. ஆன்ட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸ் குட் மார்னிங் பறையாம் என நினைத்து கொலுசு சத்தம் கேட்காமல் பூனை நடை நடந்து அடுக்களைக்கு சென்றவள் குட் மார்னிங் ஆன்ட்டி என்றபடி உள்ளே செல்ல, அதே நேரத்தில் கையில் சூடான காஃபி கோப்பையுடன் வெளியே வந்த அருள்மொழிவர்மன் அவள் மேல் மோத, அவன் கையில் இருந்த காஃபி அவள் உடையில் சிந்த அதிர்ந்து பதறிப்போனாள் வானதி. அவளை அங்கு எதிர்பார்க்காமல் அதிர்ந்து அவள் மேல் காஃபி கொட்டிய பதற்றத்தில் திகைத்து நின்ற அருள் தன்மேல் மோதி கீழே விழப்போனவளை வேகமாய் பிடித்து கொண்டான். ஆ! சூடான காஃபி அவள் உடையை தாண்டி வயிற்றை நனைக்க கையை உதறியவள் சேலையை உதற அவளது அழகான சேலை காஃபி கரையுடன் கேலியாய் சிரித்தது. அதிர்ந்து போன அருள் உண்மையான வருத்தத்துடன் சாரி, நான் எதிர்பார்க்கல, ஐ எம் ரியலி சாரி என்றான். நிமிர்ந்து அவனை கண்ணீரோடு பார்த்து பர்த்டேக்கு நல்ல வெகுமானம் கிட்டி தேங்க்ஸ் என்றவள் திரும்பி அவளது அறைக்கு செல்ல அவன் அதிர்ந்து நின்றான். அப்போதுதான் குளித்து தலையில் டவலுடன் அங்கு வந்த சகுந்தலா வேகமாய் அறைக்குள் சென்ற வானதியையும் காலை நேரத்தில் பேய் அறைந்ததைப் போல் நிற்கும் மகனையும் கீழே கொட்டி கிடந்த காஃபியையும் கண்டவருக்கு விஷயம் அரைக்குறையாய் புரிந்தது. என்ன சாருளு, காஃபியை கொட்டிட்டியா? அன்னை கேட்கவும் விழித்தவன் அந்த பொண்ணு நீங்கள் நினச்சி குட் மார்னிங் சொல்லிட்டு உள்ளே வந்துச்சு. நான் எப்பவும் போல் காஃபி எடுத்துகிட்டு வெளியே வந்தேன். பாவம், அவங்க ட்ரெஸ் எல்லாம் கொட்டிடுச்சு என்றவனை யோசனையாய் பார்த்தவர் அச்சோ பாவண்டா, பார்த்து வரக்கூடாதா? மகனை கடிந்து கொண்டார். பார்த்துருந்தா வருவனாமா, எனக்கே கஷ்டமாக போயிடுச்சு. அதுவும் இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே போல இருக்கு, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்துச்சு. சாரிம்மா, நான் வேணும்னு பண்ணலை என்றவனின் தோளில் தட்டி கொடுத்தவர் எனக்கு உன்னை பற்றி தெரியாதா, நான் சொல்லிக்கிறேன், நீ போ என்றதும் அவனது உடையிலும் தெரித்திருந்த காஃபியை கழுவுவதற்காய் தனது அறைக்கு சென்றான் அருள். மனது அவனை கடிந்து கொண்டது. ச, காலையிலே இப்படி ஆயிடுச்சே, அந்த பொண்ணு பிறந்த நாள் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எங்கேயோ கிளம்பியிருக்கும் போல இருக்கு என்று நினைத்தபடி உடையை மாற்றியவன் காலில் ஷூவை அணிந்து கொண்டு வழக்கம் போல ஜாகிங் கிளம்பினான். சில நேரம் அவன் செல்வதற்கு முன் சகுந்தலா எழுந்திருக்காவிட்டால் அன்னைக்கு காத்திருக்காமல் அவனை காஃபி கலந்து குடித்துவிட்டு செல்வது வழக்கம். சகுந்தலா வானதியை காண செல்கையில் குந்தவை பாத்ரூமில் இருக்க வானதி அந்த உடையை பார்த்து கொண்டே சோகமாய் கட்டிலில் அமர்ந்திருந்தாள். அடிக்கடி கண்கள் கலங்க கட்டுப்படுத்த முயன்று தோற்று கொண்டிருந்தாள். மூக்கு கொவ்வை பழமாய் சிவந்திருக்க கதவை திறக்கும் ஓசையில் வேகமாய் கண்ணை துடைத்து கொண்டு திரும்பி பார்த்தவள் சகுந்தலாவை கண்டதும் புன்னகைத்தாள். குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங் வானதி, சீக்கிரமாக எழுந்துட்ட போல இருக்கு. அதே ஆண்டி என்றவள் அவர் காலில் விழுந்தாள். என்னை பிளஸ் செய்யும் ஆண்டி, என்ற பிறந்த நாளானு. ஓ, 100 வயசுக்கு ஆரோக்கியமா சந்தோஷமா நல்லா இருமா, எதுக்கு காலெல்லாம் விழுந்துட்டு? நீங்களும் வேண்ட அம்மா போல அல்ல என்றவளை நெகிழ்வாய் பார்த்தவர் இது என்ன சேலையில் காஃபி கொட்டிடுச்சா என்று கேட்கவும் அது வந்துட்டு காஃபி குடிக்கான்னு தோணி உண்டாக்கும்போ மேலே தூத்து போய் சமாளித்தவளை நோக்கி புன்னகைத்தார். ஏன் கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு, அம்மா நினப்பு வந்துருச்சா? மௌனமாய் தலையாட்டியவளின் கையை பிடித்து கொண்டவர் நீ ரொம்ப தைரியமான பொண்ணு நினச்ச, நீ என்னடா அண்ணா அம்மாவை நினச்ச அலறேன்னு சொல்கிற? அப்போ என்ன அம்மா போலன்னு சொன்னது சும்மாவா என்று சிரிக்க அச்சோ அங்கனே ஒன்றுமில்லை ஆண்டி, நீங்களும் என்ன அம்மா போல தானே சொன்னவளின் கையை பிடித்து தட்டி கொடுத்தவர் சரி எல்லாரும் கிளம்பினதும் நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சரியா பர்த்டே பேபி என்று கேட்க மனதில் உள்ள வருத்தம் நீங்கி புன்னகைத்தாள் வானதி. இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, சாமிக்கு இன்னைக்கு நீ விளக்கு வை, நான் வாசல் கூட்டிட்டு வரேன். தோளில் ஆறுதலாய் தட்டி சென்றவர் மனது நிறைந்திருந்தது. நான் வருத்தப்படக்கூடாதுன்னு என் மகனை குத்தம் சொல்லாம பழிய ஓ மேலேயே போட்டுக்கிட்டியா, நல்ல பொண்ணுதான் என்று மனதிற்குள் மெச்சிக்கொண்டே அடுக்களைக்கு சென்றார். பாத்ரூமில் இருந்து வருவதற்குள் வேறு உடையில் நின்று கொண்டிருந்த வானதியைக் கண்டு திகைத்தாள் குந்தவை. என்னாச்சு வானதி, கோவிலுக்கு போகலையா? ஏன் சுடிதார் போட்டுக்கிட்ட? அந்த ட்ரெஸ் அழகா இருந்துச்சே. வானதி அவளை நோக்கி கேட்க புன்னகைத்தாள். ஆன்டி விட பூஜா ரூமில் விளக்கு வச்சு என்ன பிரார்த்திக்கான் பறிஞ்சு பனி கழிஞ்சு ஆன்டியும் எண்ட கூட அம்பலத்திலேக்கு வரமென்ன. ஓ, அதுவும் நல்லதுதான். சரி, நீ போய் சாமிக்கு விளக்கு வை, எனக்கு முக்கியமான ஒரு டெஸ்ட் இருக்கு, படிச்சுட்டு வரேன் என்றவள் புத்தகத்துடன் அமர வானதி வெளியே வந்தாள். சகுந்தலா அதற்குள் வாசல் பெருக்கி தெளித்துவிட்டு முன்னில் இருந்த செம்பருத்தி அரளிப்பூக்களை பறித்து வந்தார்.
இந்தம்மா, இந்த பூவை சாமிக்கு வச்சுட்டு விளக்கேத்து. கடவுள் உனக்கு எல்லா ஐஸ்வர்யமும் தரட்டும் என்றவரிடம் புன்னகைத்து அவர் சொன்னபடியே வைத்து விளக்கேற்றியவள் மனதார பிரார்த்தித்தாள். அவள் நெற்றியில் குங்குமத்தை வைத்துவிட்ட சகுந்தலா, நல்லா இருமா என்று விட்டு அவரும் பிரார்த்தித்துவிட்டு காஃபி கலக்க சென்றார். வானதி அங்கே செல்லும்போது சூடாய் காஃபி காத்திருந்தது. குந்தவைக்கு ஒரு கப்பை கொடுக்க சொல்லிவிட்டு அவளுக்கும் ஒரு கப்பை நீட்டியவர் கணவருக்கு பிளாக் டீயுடன் அறைக்கு சென்றார். அதற்குள் வாக்கிங் செல்ல தயாராய் புறப்பட்டு நின்ற சுந்தரம், ஒரு பிளாக் டீ கொண்டு வர இவ்வளோ நேரமா என்று கடிந்து கொண்டே, அந்த நர்ஸ் பொண்ண உன் கூட மாட வேலைக்கு வச்சுக்கோ, வேற வேலை எதுவும் இல்லையே என்று சொல்லிக்கொண்டே சத்தத்துடன் டீயை உறிஞ்சியவர் முகத்தை சுளித்தார். ஆறி போன டீயை கொண்டு வராதன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது என்று அவர் எரிச்சலுடன் கேட்க, சூடாதாங்க கொண்டு வந்தேன், காத்துக்கு சீக்கிரமா ஆறிடும் போல இருக்கு என்றார் சமாளிப்பாக. இந்த வியாக்கியானத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, நடுவில் மொபைலை நோண்டிட்டு இருப்ப என்றார் கடுப்புடன். அச்சோ, இந்த மனுஷன் பார்த்த மாதிரியே சொல்றாரே, எஃபி நோட்டிஃபிகேஷன் நிறைய காட்டுதே, எந்த ஸ்டோரி போட்டிருக்காங்கன்னு பார்த்தது ஒரு குத்தமா என்று யோசித்தாலும் அவரிடம் வீராப்பாய் பேசினார். நாளைக்கு வேணும்னா ஸ்டவ்வை இங்கேயே கொண்டு வந்து உங்களுக்கு டீ போட்டு தரேன், அப்ப ஆறாதில்ல இலக்காரமாய் கேட்டவரை முறைப்புடன் பார்த்தவர், பேச்சுக்கு ஒன்று குறைச்சல் இல்லை என்றவர் அதற்கு மேல் அவரிடம் பேசினால் வாக்கிங் டைம் குறைந்துவிடும் என்ற நினைப்புடன் அருகில் இருந்த பார்க்குக்கு கிளம்பினார். அவர் காலை சமையலை தொடங்க வானதியும் வந்து சேர்ந்து கொண்டாள். காய்கறி நறுக்கி கொடுப்பது, வெங்காயம் தோல் உரித்து கொடுப்பது என செய்து கொண்டிருந்தவள், ஆண்டி இட்லிக்கு சம்மந்தி எந்தா என்றதும் சகுந்தலா முழித்தார். இட்லிக்கு சம்மந்தியா? அப்படின்னா ஓனியன் தேங்காய் சம்மந்தி அரைக்கில்ல. வெங்காயம் தேங்காய் சம்மந்தியா? ஒருவேளை சட்னியை சொல்கிறாளோ? இட்லிக்கு என்ன சட்னின்னு கேட்குறியா வானதி என்றார். அதே ஆண்டி என்றதும் சிரிப்பாய் வந்தது. நாங்கள் இங்கே மணமக்களை பெற்றவங்கள தான் சம்மந்தின்னு சொல்லுவோம் எனவும் முழித்தாள். ஓ, மணமக்கள் பறிஞ்சால்? கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை தான் மணமக்கள், அவங்கள பெற்றவங்க தான் சம்பந்தி. இப்போ அது மாறி சம்மந்தியா வந்து நிற்கிது. சம்பந்தின்னு சொன்னால் சம்பந்தி நல்ல உறவினர்னு அர்த்தமா, எங்கள் அம்மா சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் சம்மந்தின்னு சொன்னால் நல்ல குரங்குன்னு அர்த்தமா. நல்ல குரங்குன்னு தான் இப்போ எல்லாம் சம்பந்தியை சொல்லிட்டு இருக்கோம் என்று அவர் சிரிக்க அவளும் சிரித்தாள். ஐயோடா, நல்ல குரங்கோ, சூப்பர் ஆண்டி, தமிழ் ரொம்ப அழகா இருக்கு, எனக்கும் பறிஞ்சு தரனே. இங்கிருந்து நீ கிளம்புறதுக்குள்ள நிச்சயம் தமிழ் பேசிடுவேன்னு நினைக்கிறேன், நான் மலையாளமும். அதே ஆண்டி என்றவள், நான் குறிச்சு உள்ளி சம்மந்தி உண்டாக்கட்டே, எந்த நாட்டிலே ஸ்பெஷலோ? ஓ, உண்டாக்கிக்க. உள்ளினா என்ன? ஓனியன் சம்மந்தி ஆண்டி. அதென்ன, நாங்கள் ஆண் என்ன சொல்கிறத நீங்கள் ஓன் என்ன சொல்கிறீங்க? ஆஃபீஸ், காலேஜ், லோரின்னு எங்கள் ஆ சவுண்டெல்லாம் ஓ சவுண்டில் சொல்கிறீங்க என்றார் இட்லியை ஊற்றிக்கொண்டே. அதில் ஓ வரணது கொண்டு தானே. ஓனியன், ஆஃபீஸ், காலேஜ், லோரி கண்டில்ல, எல்லாத்துலேயும் ஓ தானே வருது. அவள் கேட்கவும், ஓ அங்கனையாக்கும் என்றார் சகுந்தலா. அதை கேட்டு அவள் சிரிக்க இருவரும் கலகலவென்று பேசிக்கொண்டே சமையலை முடித்தனர். முதலில் சாப்பிட வந்த சுந்தரம் அந்த புதிய ஆனியன் சம்மந்தியை கண்டு, இதென்ன சிவப்பா ஒரு சட்னி அரைச்சி வச்சிருக்க, இருக்கிற மிளகாய் எல்லாம் போட்டுட்டியா என்று நக்கல் அடிக்க, ஏதா இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க என்றார் சகுந்தலா. காரமாயிருந்தாலும் தேங்காய் எண்ணெய் மணமும் அதன் சுவையும் ஒரு இட்லியை அதிகமாய் அவரை சாப்பிட வைக்க அதற்கு பிறகு பேசாமல் சாப்பிட்டார். என்னங்க பேச்சையை காணோம், சம்மந்தி நல்லா இருக்கா என்றதும் விழித்தவர், சம்மந்தியா என்று கேட்க, நீங்கள் சாப்பிட்டீங்களே அதுக்கு பேர் கேரளாவில் சம்மந்தியா. ஓ, இது நர்ஸு பொண்ணு செஞ்சதா? இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பிறந்த நாளாம், நீங்கள் வாழ்த்து சொன்னா சந்தோஷப்படுவா என்றார். என்றவர் சாப்பிட்டு கை கழுவ எழுந்தார். வானதி அடுக்களையில் நிற்பதைக் கண்டவர், ஹாப்பி பர்த்டேமா, உன் சம்மந்தி நல்லா இருக்கு என்றதும், தேங்க்ஸ் அங்கிள் என்றவள் புன்னகைத்தாள். அவர் ஆஃபீஸ் கிளம்பியதும் குந்தவை புறப்பட்டு வர அருளும் கிளம்பி வந்தான். இருவரும் சாப்பிட அமர குந்தவை வானதியை அழைத்தும் அவள் சகுந்தலாவுடன் அமர்ந்து சாப்பிடுகிறேன் என மறுத்துவிட குந்தவை சாப்பிட வந்தாள். வானதி அறைக்குள்ளேயே இருந்தாள். சிவப்பு உள்ளி சம்மந்தி வானதி பண்ணதாமா? குந்தவை ஆவலுடன் கேட்க, ஆமாடி, உனக்கு எப்படி தெரியும் என்றார் சகுந்தலா. என் காலேஜ் பிந்து கொண்டு வருவான்,
இந்த சம்மந்திக்கு நாங்க எல்லாரும் அடிமைன்னா பார்த்துக்கோயேன் என்றபடி அவள் இட்லியை சாப்பிட, தோசை ஊத்துட்டுமா என்று சகுந்தலா கேட்டும் வேண்டாம் என மறுத்துவிட்டாள். அருள் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாய் சாப்பிட்டு எழுந்தான். அவனுடன் கல்லூரிக்கு கிளம்பிய குந்தவை, வானதி கிளம்புறேன் என்று குரல் கொடுக்க அவள் வெளியே வந்தாள். அவளிடம் கையசைத்து குந்தவை வாசலுக்கு நடக்க அருளும் ஹெல்மெட்டுடன் தொடர்ந்தான். அவர்கள் பின்னால் வந்த சகுந்தலா, அருள் வரும்போது அம்மாக்கு ஒன்று வாங்கிட்டு வரியா என்றதும் நின்றவன், என்னம்மா வாங்கணும் என்று கேட்க, வர வழியில பெரிய புக் ஸ்டால் இருக்கே, அங்க இன்பாவோட புதிய கதை ஜென்மம் முழுவதும் வந்துருச்சான்னு கேட்டுட்டு வரியா என்றதும் முறைத்தான். உங்களுக்கு வேற வேலையே இல்லையாம்மா, எவ்வளோதான் புக் படிப்பீங்க என்றதும், என் செல்லம் இல்லை என் தங்கம் இல்லை என்றதும், தங்கமும் இல்லை தகரமும் இல்லை, நேர காலம் இல்லாமல் இப்படி கிடைக்கிற புக்கு எல்லாத்தையும் படிச்சுதான் தலைவலி தலை சுத்தல்னு இருக்கீங்க. உங்கள் நர்ஸ் இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்களா என்று கேட்க, ஏமா கிளம்புற நேரத்தில் அலும்பு பண்ணுறீங்க, காலேஜுக்கு டைம் ஆச்சு. குந்தவை குதிக்க, போடா நீ வாங்கிட்டு வரலன்னா என்ன, என் தளபதி வானதியை அழைச்சிட்டு போய் நானே நேரில் வாங்கிக்கிறேன் அவர் கெத்தாய் சொல்ல முறைத்தான். அம்மா ஓவரா சீன் போடாதீங்க, அந்த பொண்ணு இங்கேருந்து கிளம்பிட்டான், நான் தான் மறுபடியும் உங்களுக்கு புக் வாங்கிட்டு வரணும் என்றவன், நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், நானே வாங்கிட்டு வரேன் என்றான். என்ன இருந்தாலும் என் புள்ள பாசக்காரண்டா. சகுந்தலா மகனை மெச்சிக்கொள்ள மகள் சிலிர்த்து கொண்டாள். வேஷக்காரன், டைம் ஆச்சு கிளம்பலாம் அண்ணா அவள் சொல்ல பைக்கை கிளப்பினான் அருள். அலுவலகம் சென்ற பின்னும் கூட அவளது பிறந்த நாள் அன்று அழ வைத்து விட்டோமே என்று மனம் உறுத்த கண்ணீர் நிறைந்த அவளது கண்கள் மனதில் நிழலாடியது. மதியம் உணவுக்கு வீட்டுக்கு வரும் வழியில் அன்னை சொன்ன புத்தகத்தை புக் ஸ்டாலில் வாங்கிக் கொண்டான். அருகே ஒரு துணிக்கடையில் வரிசையாய் கேரளா நெசவு சேலைகள் அழகழகாய் தொங்கிக் கொண்டிருக்க அதை கண்டதும் வானதி உடுத்தி இருந்தது நினைவுக்கு வந்தது. உள்ளே சென்றவன் அதில் மனதுக்கு பிடித்த ஒன்றை அவளுக்காய் வாங்கிக் கொண்டான். நான் கொடுத்தா ஒருவேளை வாங்க மறுத்துருவா, இது அம்மா கிட்ட கொடுக்க சொல்லணும் என்று நினைத்ததும் தான் அவன் மனது சற்று நிம்மதியானது. நன்றி. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.